ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கிட்ஸுக்கு என்னதான் பிரேக்ஃபாஸ்ட்டை பார்த்து செஞ்சு கொடுத்தா கூட அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, அடம்பிடிப்பாங்க. இது மாதிரி கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரேக்ஃபாஸ்ட் நம்ம முட்டை வச்சு செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்ய போகிறோம். அதனால் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்மளுக்கு ப்ரெட்டும் முட்டையும் தேவை. நான் 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதை இது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இது மாதிரி ஒரு சின்ன பவுல் இல்லைன்னா டம்ளர் எடுத்துக்கிட்டு இது மாதிரி நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. அது மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நடுவில் இருக்கிற பிரெட் மட்டும் நம்மளுக்கு அழகாக தனியாக வந்துடும். இதை எடுத்து அப்படியே தனியாக வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு உள்ளே நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்லேயும் நம்ம இது மாதிரி பவுல் வச்சுட்டு அதை நடுவில் இருக்கிற பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த 2 பீஸும் அப்படியே தனியாக இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம செய்யும்போது குழந்தைங்க புதுசாக இருக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறத ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் வச்சுக்கோங்க. இதில் முட்டை உடைச்சி சேர்த்துக்கோங்க. நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 2 முட்டையையும் இந்த பவுல்லையே உடைச்சி சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். ரொம்ப பெருசாக சேர்க்காதீங்க. இது கூடவே துருவி வச்சுருக்க கேரட் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்பூன் இல்லை இது மாதிரி விஸ்க் ஏதாச்சும் இருந்தால் அதை வச்சு இந்த முட்டை வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துருக்க உப்பு மிளகுத்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் சின்னதாக சேர்க்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். நீங்கள் பெருசாக சேர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வேகாது. அதனால் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. என்ன சமையல் செஞ்சு கொடுத்தாலும் எங்கள் பசங்க சாப்பிடவே மாட்டுறாங்கன்னு சொல்கிறவங்க இது மாதிரி ஹெல்த்தியாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டைலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அது நல்லா காயட்டும். தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் ஸ்லைஸை வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்பூன் வச்சுட்டு அதில் இருக்கிற வெஜிடபிள்ஸும் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கணும். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்காதீங்க. நம்மளுக்கு உள்ளே இருக்கிற முட்டை வெஜிடபிள்ஸ்லாம் சரியாக வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இருந்தாலே ஒரு சைடு நல்லா வெந்துடும். இப்போ முட்டைலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் தனியாக இருந்ததில்ல, அதை எடுத்து இது மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் மேலே வச்சுட்டு கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமா ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும் 2 சைடுமே. அதனால் பொறுமையாக வெந்தால் தான் உள்ளே இருக்கிற முட்டை வெஜிடபிள்ஸ்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சிம்பிளாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.